Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bon Appetit My Majestyல எபிசோட் நம்பர் 13 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ரெண்டாவது ரவுண்ட் குக்கிங் முடிஞ்சிருக்கும். அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ எல்லாருமே என்ன ரிசல்ட் ஆயிருக்கும் அப்படின்னு ஆவலா பார்த்துட்டு இருக்கும்போது செகண்ட் ரவுண்டோட ரிசல்ட் அப்படின்னு ஹீரோ யுக்குன் ரெண்டு பேருமே போட்ட மார்க்கை காமிக்கிறாங்களா. ஹீரோ 8 மார்க் போட்டிருப்பாங்க மிங்கோட சமையல்காரங்களுக்கு. ஆனா யுக்குன் இருக்கானே அவன் வெறும் ஒரே ஒரு மார்க் மட்டும் தான் ஹீரோயினோட சமையலுக்கு போட்டிருப்பான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் அட பாவி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோ யுக்குனா முறைக்கிறாங்க. ஆனா யுக்குன்ஸ் ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க. சோ ஹீரோக்கு இப்ப வர வழி கிடையாது. அதனால இதுல வின் பண்ணது யாரு? மாஸ்டர் தானே. அதனால மாஸ்டர் முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மாஸ்டரும் முன்னாடி வராங்க. நீங்க நல்லா சமைச்சிருக்கீங்க, உங்களோட டிஷ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜேசன் நாட்டுல வந்து 5 வருஷமா உட்காந்து இதை படிச்சுட்டு எங்களோட நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அதே விஷயத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி இப்படின்னு பெருமை எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. உடனே யுக்குன் சொல்றான், பாத்தீங்களா நாங்க தான் வின் பண்ணோன்னு. ஹீரோவும் நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு கத்துறாங்க. யுக்குனும் இப்ப எதுக்காக கோவப்படுற அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஏன்னா இதோட ரிசல்ட் சரியே கிடையாது, என்னால இதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. கொஞ்சம் இந்த ஸ்கோரை பாருங்களா எப்படி இருக்குன்னு. உங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சது யுக்குன்? இந்த ஸ்கோரை பார்த்தா உங்களுக்கு சரின்னு படுதான்னு கேட்கறதுக்கு யுக்குனும் அதுதான் ரூல்ஸ். நான் உன்னோட டீமுக்கு மார்க் பண்ணணும், நீ என்னோட டீமுக்கு மார்க் பண்ணணும். இதுதானே ரூல்ஸ். இதை தவிர வேற எதுவும் கிடையாது. எனக்கு தோணுன மார்க்கை நான் போடலாம், இவ்வளவுதான் போடணும் இவ்வளவு போடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸையுமே நீ செட் பண்ணலையேன்னு ஹீரோவும். ஆனா அதுக்காக மனசாட்சியே இல்லாம நீ இந்த மாதிரி பண்ணுவியா? நிஜமாவே நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு ஜட்ஜு. நம்ம ஜட்ஜா இருந்துட்டு இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜட்ஜா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு யுக்குனும். அப்படின்னா இப்ப என்னதான் பண்ண சொல்றேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல்ரெடி நீங்க சீட்டிங் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் சரி போனா போதுன்னு விட்டு அதை டை ஆக்கி இருக்கேன். இந்த ரவுண்டை என்னால அந்த மாதிரி விட்டு கொடுக்கவே முடியாது. இந்த ரிசல்ட்டை நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்னு யுக்குனும். சரி அதுக்கு உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குன்னு கேக்குறதுக்கு ரெண்டு செஃப்மார்களுக்கும் தான் அவங்க சமைச்ச விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றே தெரியும். சமைச்சவங்களுக்கே அதுக்கு எவ்வளவு மார்க் போடணும் அப்படின்றது தெரியும். சோ சமையல்காரங்க ஹீரோயினோட டீம்ல 3 பேர் இருக்காங்க, ஆப்போசிட் டீம்ல 3 பேர் இருக்காங்க. நீங்க சமைச்சதை நீங்களே சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு மனசார என்ன ஸ்கோர் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த ஸ்கோரை கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. யுக்குனுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. நம்ம ஹீரோயினும் இவன் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான், நானே எப்படி நான் சமைச்சதுக்கு ஸ்கோர் போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சரி ஹீரோ சொல்லிட்டான்ல, அதனால 6 பேருமே அவங்க செஞ்ச டிஷ்ஷை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும் மிங்கோட டீம்ல வயசான ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் சாப்பிடல. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஸ்கோர் போட ரெடியா இருக்காங்க. இப்ப ஹீரோவும் 2 பேருமே சாப்பிட்டு பார்த்தாச்சுல, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நீ வந்து உன்னோட ஸ்கோரை சொல்லு அப்படின்றாங்களா. ஹீரோயினும் நான் சமைச்ச டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனா என்னால இதுக்கு ஸ்கோர் போட முடியாதுன்னு ஹீரோவுக்கு வந்துருச்சு. ஏன் நீ சமைச்சதுக்கே உன்னால ஸ்கோர் போட முடியாதுன்னு கேட்க ஹீரோயினும் அது எப்படி முடியும், ஏன்னா இதுல வெறும் என்னோட சமையல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஸ்கோர் போட்டுருவேன். ஆனா இதுல யோமோட உழைப்பு, மிங்கோட உழைப்பு, லில்லியோட உழைப்பு, எல்லாரோட உழைப்புமே இருக்கு. அவங்க எல்லாருமே இந்த டிஷ்ஷை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட திறமையை என்னால மதிப்பிடவே முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால ஸ்கோர் கொடுக்க முடியாதுன்னு. ஹீரோவும் சரி நல்லது, இப்போ ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய மிங்கோட சமையல்காரங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்களா. அப்ப மாஸ்டர் முன்னாடி வந்துட்டு என்னாலையுமே ஸ்கோர் கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்க எல்லாருமே பார்த்து பார்த்து இந்த விஷயத்தை செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க செஞ்சது ஜேசனோட டிஷ். ஜேசனோட டிஷ் ஜேசன்ல வச்சா என்னால எப்படி ஸ்கோர் போட முடியும், அதனால என்னாலே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோ சிரிச்சுட்டு அப்படின்னா உங்க 2 பேராலையுமே ஸ்கோர் போட முடியலான்னு யுக்குனும். ஆமா பாத்தியா, அதனால நம்ம போட்ட ஸ்கோரை எடுத்துக்கலான்னு. ஹீரோக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அவங்க 2 பேராலையுமே ஸ்கோர் போட முடியல அப்படின்னா இதை நம்ம டை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடலான்றாங்க. யுக்குனுக்கு செம்ம காண்டு. யுக்குன் கிட்ட நீ ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியான்னு கேட்கறதுக்கு யுக்குன் மனசுல யோசிக்கிறான், 3 போட்டியிலையுமே டை வந்துருச்சு அப்படின்னா நம்ம தான் வின் பண்ணோம் அப்படின்றது அர்த்தம். அப்படின்னா இப்போதைக்கு நம்ம பக்கம் தான் வெற்றி இருக்கு, அதனால சரி போனா போகுது ஓகே சொல்லி தொலைஞ்சிருவோம் அப்படின்னு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோவும் அப்படின்னா இந்த 2வது போட்டியோட முடிவுமே டை தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டும் டை, செகண்ட் ரவுண்டும் டை. இப்போ அடுத்த ரவுண்டுக்காக நாளைக்கு இதே நேரத்துல இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த நேரத்துல கூட இந்த ஹைனஸ் இருக்கானே அவன் ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு தான் போறாங்க. எல்லாருமே போனதுக்கு அப்புறமா 2 செஃப்மார்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மாஸ்டர் நான் தோத்து போயிட்டேன் ஆனாலும் நான் ஜெயிச்சிருக்கேன்னு. ஹீரோயினும் இல்லையே நான் ஜெயிச்சேன் ஆனாலும் நான் தோத்து போயிருக்கேன், நம்ம அடுத்த ரவுண்ட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு புரியாத பாஷையில எதையோ பேசிட்டு கிளம்பி போறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட யோம் கேக்குறாங்க, எனக்கு நீங்க 2 பேரும் பேசினது புரியவே இல்லை, அவன் ஃபர்ஸ்ட் நான் தோத்துட்டேன்னு
அப்படின்னு சொன்னான், அதுக்கப்புறமா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னான். இதுக்கு மீனிங் என்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆக்சுவலி டேஸ்ட் படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் வின் பண்ணோம். ஆனா அதோட மீனிங் அவர் ஒரு கதை சொன்னார்ல, அவர் இங்க 10 வருஷமா தேடி வந்த டேஸ்ட்டை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஒரு பதில் சொன்னாரு தெரியுமா, அதுல அவரு தான் ஜெயிச்சாரு. சோ ஸ்டோரி படி பாத்தீங்கன்னா எல்லாரோட மனசுலயுமே அவரோட கதை தான் நின்றுக்கும். ஆனா டேஸ்ட் படி பார்த்தா நம்மளோட டிஷ் தான் ஜெயிச்சிருக்கும். சோ நம்ம டிஷ் ஜெயிச்சா கூட எல்லாரோட மனசுலயும் நிக்க கூடியது அவரோட ஸ்டோரி தான். அதனாலதான் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துல ஜெயிச்சோம், ஒரு விஷயத்துல தோத்தோம் அப்படின்றாங்களா. இதை கேட்ட உடனே அங்க இருக்க எல்லாருக்குமே செம புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புகழ்ந்துட்டு இருந்தீங்களா நேருக்கு நேர், இது மாதிரி ஒரு விஷயம் நடந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாதுன்னு. ஹீரோயினும் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டு குக்மார்களும் நான் தான் பெரியாள் அப்படின்னு சண்டை போட்டுக்காம விட்டு கொடுத்து ஒரே விதமா பேசுறது ரொம்ப ஹெல்தியான விஷயமா இருக்கும் தெரியுமா. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு 3வது ரவுண்டுக்கு ரெடி ஆகலாமா அப்படின்னு கேட்க எல்லாருமே ஓகே சொல்றாங்க. அப்ப யுனோக் வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோ உங்களை கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு, ஹீரோயினும் இவன் எதுக்காக இந்த நேரத்துல கூப்பிட்டு விட்டுருக்கான் அப்படின்னு ஹீரோ கிட்ட போறாங்க. என்ன எதுக்காக இந்த நேரத்துல கூப்பிட்டு விட்டானு, ஹீரோவும் இப்ப எதுக்காக அப்செட்டா என்கிட்ட பேசின மாதிரி பேசிட்டேன்னு. ஹீரோயினும் நாளைக்கு எனக்கு போட்டி இருக்கு, அதுக்கு தேவையான விஷயங்களா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, எதுக்காக என்ன கூப்பிட்டு விட்ட அந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லுன்னு. ஹீரோவும் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு விட்டேன், இந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக உனக்கு நான் இதை கொடுக்க போறேன் அப்படின்னு. ஹீரோயினும் நீ எனக்கு ஒயின் கொடுக்க போறியான்னு கேட்க ஹீரோவும் இது ஒன்றும் ஒயின் கிடையாது, இது டீ, ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும்னு. ஹீரோயினும் அந்த டீயை பாக்குறாங்களா, மூன் அப்படியே இந்த கப்புக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. ஹீரோயினும் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஆமா இது ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், அதனால தான் நான் இது உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், இது ரொம்பவே மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோ கேக்குறாங்க, அம்மா உன்னால கையால கத்திய பிடிக்கவே முடியல, மிங்குக்கு வேற அந்த மாதிரி கையில கத்தி கட் ஆயிடுச்சு, அந்த நேரத்துல நீ என்னமோ தைரியசாலி மாதிரி கையில கத்தி எடுத்துட்டு கட் பண்ண நிக்கிற, உனக்கு பயமாவே இல்லையான்னு. ஹீரோயினும் பயம் எல்லாம் எதுக்கு இருக்க போகுது, ஆமா இந்த விஷயத்த பேசும்போது தான் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னே நினைச்சேன், உனக்கு எவ்வளவு தைரியம் எங்களோட சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்களே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு, எதுக்காண்டி நீ அப்படி சொன்னேன்னு. ஹீரோ சிரிச்சுட்டு அப்ப இதுக்கு தான் நீ கோவமா இருக்கியான்னு. ஹீரோயினும் வேற எதுக்கு, என்னால எப்படி என்னோட டிஷ்ஷுக்கே ஸ்கோர் போட முடியும், அது மட்டும் இல்லாம நீ மட்டும் ஆப்போசிட் டீமுக்கு ஒழுங்கா ஸ்கோர் போட்டிருந்த அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்கவே வேண்டான்னு. ஹீரோவும் உண்மையை சொல்ல போனா எனக்குமே ஆப்போசிட் டீமுக்கு நிறைய மார்க் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஆனா இது ஒரு காம்படிஷன், சோ நான் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா அந்த யுக்குன்னு இருக்கானே அவன் சரி இருக்கட்டும், இருந்தாலும் நான் நம்மளோட நாட்டை ஒரு போட்டியை நம்பி பணயம் வச்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, பேசாம நான் வேணா இந்த போட்டியை ஸ்டாப் பண்ணிடவா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் எனக்குமே இந்த போட்டி அவசியம் இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு, ஆனா யோ மிங் லில்லி எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இந்த சமையல் போட்டியை எடுத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம மிங்கோட சமையல்காரங்க இருக்காங்களே அவங்களுமே ரொம்ப நல்ல விதத்துல தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு அவங்க மேல எந்த ஒரு சங்கடமும் கிடையாது, அதனால நம்ம ஹெல்தியா இந்த போட்டியை நடத்தலாம், இந்த போட்டியில வரக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பா மோசமானதா இருக்காது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு. ஹீரோவும் எதுவா இருந்தாலும் சரிதான், நீ தோத்து போனா கூட ஓ மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ எவ்வளவு எஃபோர்ட் போடுற அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு. ஹீரோயினும் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்காத, நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகுவேன்னு. ஹீரோவும் சரி சரின்றாங்க. ஹீரோயின் இப்போ டீ எடுத்து குடிக்க போறாங்களா, அப்ப அவங்களோட கையில அடிபட்டதுனால கப்ப கூட ஒழுங்கா பிடிக்க முடியல, கீழே விழுந்துருச்சு. உடனே ஹீரோ போயிட்டு என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயினும் ஒன்னும் இல்ல அப்படின்றாங்க. ஹீரோயினோட கையை பிடிச்சு பார்த்துட்டு எனக்கு உடனே டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு டாக்டரை கூப்பிட சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் தயவு செஞ்சு உனக்கு இந்த மாதிரிலாம் அடிப்படாம நீ பாத்துக்கோ, உனக்கு வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோயே அது அப்படியே எனக்கு வலி வந்த மாதிரியே இருக்கு, என்னால தாங்க முடியல அப்படின்னு ஒரு டயலாக போட நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஹீரோ என்ன பார்த்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை கண்ணசிக்காம பாத்துட்டு இருக்காங்க. சோ அங்க ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகுதா. அதுக்கப்புறமா என்ன ஹீரோயின் டாக்டரை போய் பாக்குறாங்க. டாக்டர் அக்குபஞ்சர் முறைப்படி நிறைய விஷயங்களை பண்ணி ஹீரோயினோட கை சரியாயிடுச்சு, ஆனாலும் டாக்டர் வந்துட்டு இந்த ஆயில்மென்ட் நீங்க போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் 4வது கான்செர்ட்க்கு இந்த போட்டியுமே டைல முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த பக்கம் பாட்டி மிங்குக்கு லெட்டர் எழுதினாங்கல்ல, சோ அங்க இருந்து ரிப்ளை வந்துருச்சு. அதை படிச்சு பார்க்கக்கூடிய பாட்டிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா யுக்கம் தான் அரசருக்கு தெரியாம நிறைய விஷயங்களை இங்க வந்து தப்பா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அதனால நாளைக்கு போட்டி முடியறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறமாவும் அவன் அவனோட ஆட்டத்தை போட்டானா
இந்த லெட்டரை காமிச்சு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலான்னு ஆல்ரெடி பாட்டிக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சுதான் கையில வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இனியொரு பக்கம் ஹைனஸ் கிட்ட ஹீரோயினோட எல்லா சில்லி பவுடரையும் இம் கிட்ட கொடுக்க சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அதனால இம் போயிட்டு எல்லா சில்லி பவுடரையுமே வாங்கிட்டு இருக்காங்களா. மூட்டை மூட்டையா சில்லி பவுடர் இருக்குது. இம் சொல்றாங்க நீ எல்லாத்தையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டேன்னு சொல்ற, ஆனா இங்க நிறைய மூட்டை மூட்டையா கிடைக்குதுன்னு. ஹைனஸும் நான் தூக்கி எறியலாம் தான் வச்சிருந்தேன், ஆனா தூக்கி எறியல, அதனாலதான் இவ்வளவு இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். நல்லாவே சமாளிச்சுட்டு இருக்கான். சேம் டைம் மிங்கோட குக்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே யுக்குன் போயிட்டு நீங்க எல்லாம் ஒண்ணுக்கும் உதவாத்தவங்க, 2 போட்டி ஆல்ரெடி டைல முடிஞ்சிருச்சு, இது வின் பண்ணல இல்லைன்னா டைல முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு பயங்கரமா திட்டிக்கிட்டு அங்க இருந்து போறான். ஆனா நம்ம ஹீரோயின் இது எதை பத்தியுமே கவலைப்படாம நாளைக்கு போட்டிக்கு ரைஸ் பவுல் ஒண்ணு தேவைப்படுது, அது அந்த நேரத்துல பொரிக்க முடியாதா, அதனால இப்பவே ரைஸ் பொங்க வச்சு அதை அரைச்சு அதை ஒரு பவுல்ல ஊத்தி ஒரு பவுல் மாதிரி ஷேப்ல செஞ்சு ஆல்ரெடி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஈவினிங் மறுபடியும் அடுத்த போட்டி நடக்கிறதுக்கு ரெடி ஆகுது. எல்லாருமே போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. ஹீரோவும் போட்டியை ஆரம்பிங்கன்னு சொல்றாங்களா. இன்னைக்கு போட்டியோட தீம் என்ன அப்படின்னா சூப் செய்யறதா, முக்கியமா அதுல ஜிஞ்சர் இருக்கணும். சோ போட்டி ஆரம்பிக்குதுன்னு சொன்னோடனே ஹீரோயின் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போறது என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், பிரஷர் குக்கர்ல தான் நம்ம சமைக்க போறோம்னு. ஈயோமோ ஒருவேளை பிரஷர் குக்கர் வரல அப்படின்னா அதோட மூடு இன்னும் நம்ம கையில கிடைக்கலையா, அப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் அதுக்குதான் என்கிட்ட பிளான் பின்னு ஒண்ணு இருக்கு. ஒருவேளை குக்கர் நமக்கு மூடி கிடைக்கல அப்படின்னா பக்கத்துல அயன் பாட் ஒண்ணு இருக்குல்ல, அதுல வச்சு நம்ம சமைக்கலாம். சோ நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜாங் சீக்கிரமே பிரஷர் குக்கரோட மூடியை கொண்டு வந்துருவாங்க, நம்ம சமையலை தொடங்கலாம் அப்படின்னு கையை கழுவிட்டு சமையலை ஆரம்பிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினை பார்த்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்க 2 சைடுமே ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ மிங்கோட சமையல்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வித்தியாசமான நிறைய மூலிகைகளை வெளியில எடுக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன இது இப்படி இருக்கு, இது என்னது அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்களா. அப்போ யுகுன் சிரிச்சுட்டே சொல்றான், இதெல்லாம் நீங்க பார்த்து கூட இருக்க மாட்டீங்க, அவன் எடுத்து வச்சிருக்கான்ல அது மஷ்ரூம், அதுவும் எங்க நாட்டுல மட்டும் கிடைக்கக்கூடிய மஷ்ரூம். இதெல்லாமே மூலிகைகள், புது மூலிகைகள், இது எதுவுமே எங்க நாட்டு தவிர வேற எங்கேயுமே விளையாதுன்னு. ஹீரோவும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய டிஷ் ரொம்ப ரேரானதான் கேட்க யுகுனும் ஆமா அதனாலதான் சொல்றேன் எங்களோட மிங் குக்மார்க தான் வின் பண்ணுவாங்கன்னு. ஹீரோ இருந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன், ஹீரோயின் தான் நல்லா குக் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சமாளிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தேவையான எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் இப்போ எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. லிட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா இன்னும் மூடி வந்து சேரலையே, அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம், தப்பில்லை அப்படின்னு அந்த துணியை வச்சு மூடி போட்டுட்டு வேற சைடு டிஷ்ஷா நிறைய வைக்கணும் இல்ல, அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மிங்கோட குக்மார்களுமே தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கலந்துட்டு ரொம்ப மெதுவா அவங்களோட சமையலுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும்ல, அதை வச்சுதான் தீப்பத்தை வச்சு வேக வைப்பாங்க. சோ அதுக்கான மூடியெல்லாம் போட்டு நெருப்ப பத்த வச்சாச்சு. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ ஜாங் நீங்க சீக்கிரமா வாங்க, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல கன்ஃபார்மா வெயிட் பண்ண முடியாது அப்படின்றது தெரியும். மெங்கியும் 2 பேருமே ஹீரோயின் இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சிக்கன் வந்துட்டு வேகவே வேகாது, அப்புறமா நம்ம தோத்து போக வேண்டியதான். சோ ஏதாவது முடிவெடு பிளான் பியை நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஆமா இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, சரி நம்ம பிளான் பிக்கு போகலாம். குக்கர்ல இருக்கக்கூடிய அந்த சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்து அதை அயன் பாட்ல வைங்க, அதை மூடி வச்சு நிறைய தண்ணி ஊத்தி வேக வைங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு திரும்பல. அதுக்குள்ளாடி ஏதோ ஒரு பறவை வருது, ஏதோ வித்தியாசமான ஒரு பறவை வருது அப்படின்னு சத்தம் கேக்குது. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு ஜாங் வந்துட்டாங்கன்னு. அதே மாதிரியே ஜாங் வெளியில பழைய காலத்துல முதல்ல ஏரோப்ளேன் மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு கரெக்டா அரண்மனையோட வாசல் முன்னாடி இறங்குறாங்க. ஆனா காவலாளிகள் எல்லாரும் சும்மா இருப்பாங்களா, போயிட்டு ஜாங்க கத்தியால மிரட்டுறாங்க. ஜாங்கோ டேய் நான் யாருன்னு தெரியாம நீங்க எங்க என்ன உள்ள விடாம தடுத்துட்டு இருக்கீங்க, நான் இப்ப உள்ள போயே ஆகணும், ஹீரோயினை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்ல காவலாளிகள் மிரட்டிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல தளபதி வெளியில ஓடி வந்து ஜாங் என்ன லேட் பண்ணிட்டீங்கன்னு. ஜாங்கோ இவனுங்க தான் உள்ள விட மாட்டீங்கன்னு. சரி நீங்க கொண்டு வந்துட்டீங்களான்னு கேக்குறதுக்கு பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் ஹீரோயின் கிட்ட இதை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு உள்ள கதவை திறந்துட்டு வராங்களா. ஹீரோக்கு பார்த்தோன்னே செம ஜாலி ஆயிடுச்சு. ஏய் ஜாங் சொன்ன மாதிரியே வந்துட்டியே படி அப்படின்ற மாதிரி அவங்க ஜாலி ஆயிடுறாங்க. யுகுனும் இது யாருன்னு கேக்குறதுக்கு அவே அரண்மனையில ஒரு பார்ட் மாதிரி அங்கம் மாதிரி அப்படின்னு ஹீரோ புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு செம ஜாலி ஆயிடுச்சு. ஜாங் கிட்ட போயிட்டு ஜாங் நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்னு. ஜாங்கோ
ஹீரோயினும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் கரெக்டா செஞ்சு கொண்டு வந்துட்டேன் இந்த அப்படின்னு லிட்டை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் இது எவ்வளவு ப்ரெஷரை தாங்கும்னு கேட்கறதுக்கு, உனக்கு எவ்வளவு ப்ரெஷரை தாங்கணுமோ அவ்வளவு ப்ரெஷரை இது தாங்கும், நீ கவலைப்படாத, சமையல ஆரம்பின்னு ஹீரோயினும் சந்தோஷமா சமையல ஆரம்பிக்க போயிடுறாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு மிங்கோட சமையல்காரங்களுக்கு இது என்ன வித்தியாசமான பொருளா இருக்கு, ஹீரோயின் இதை வச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பாத்துட்டு இருக்காங்க. ஜாங் ஹீரோவுக்கு வணக்கம் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதை மூடி வச்சு நெருப்பு மூட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் ராட்சி பார்த்துக்கிட்டே இருக்காளா, அவளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வேகலை, டைம் ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால மாஸ்டர் கிட்டையும் வயசானவங்க கிட்டையும் டைம் ஆகிட்டே போகுது, நம்ம வேணா நெருப்பை கூட கொஞ்சம் வைக்கலாமான்னு அதுக்கு வயசானவங்க சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நெருப்பு கரெக்டான அளவு தான் இருக்கு, நம்ம ஸ்லோவாக தான் இதை சமைச்சாகணும், அப்போதான் அதில் இருக்க டேஸ்ட் எல்லாமே வெளியில வந்து நமக்கு நல்ல ஒரு எசன்ஸை கொடுக்கும் அப்படின்னு. ஸோ ராட்சிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஹீரோயின் நிறைய விறகு கட்டை எடுத்துட்டு வர சொல்லி நெருப்பு மூட்டுங்க நெருப்பு மூட்டுங்க, எவ்வளவு நெருப்பு முடியுமோ அவ்வளோ நெருப்பு மூட்டுங்க அப்படின்றாங்க. எல்லாருக்கும் பயம், இவ்வளோ நெருப்பு மூட்டணும் அப்படின்னா இந்த பாட்டு உடஞ்சு போயிடாதான்னு. ஹீரோயினும் இது ப்ரெஷர் குக்கர், ப்ரெஷரை தாங்குற மாதிரி தான் இதை நம்ம செஞ்சே வச்சிருக்கோம், அதனால தைரியமா நெருப்பு போடுங்க அப்படின்னு நிறைய நெருப்பு மூட்ட சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலே ப்ரெஷர் குக்கர்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே மிங்கோட சமையல்காரங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. முக்கியமாக யுக்குன் இருக்கானே, அவன் பயந்தே போயிட்டான். ஏய், அதை பார்க்கறதுக்கு ஏதோ உடஞ்சு போகிற மாதிரி இருக்கு, வெடிச்சிடுற மாதிரி இருக்குன்னு. ஹீரோவும் அதெல்லாம் வெடிக்காது, என்னோட செஃப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் வெடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ விசில் வரும்ல, அந்த சத்தத்தை கேட்டு யுக்குன் எல்லாம் பயந்தே போயிடுறாங்க. மாஸ்டர் இவ என்ன புது விதமா சமைச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா குக் பண்றாங்க. இப்ப கடைசியா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ப்ரெஷர் குக்கர்ல இருக்க ப்ரெஷர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஓபன் பண்றாங்க. அந்த சிக்கன் வெந்துடுச்சு. மெங்குக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. இவங்க கேக்குறாங்க, அதுக்குள்ள நம்மளோட டிஷ் வெந்துருச்சா, அதுவும் அவங்கள விட வேகமா வெந்துருச்சான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆமா இதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கலான்னு அதுல இருந்து என்னென்ன பொருட்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணணுமோ அந்த வேலை எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு சைடுமே பயங்கரமா வேலை போய்கிட்டே இருக்கு. மிங்கோட சமையல்காரங்களோட டிஷ்ஷுமே வெந்துடுச்சு. ஸோ ரெண்டு பேருமே பிளேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெருப்பெல்லாம் விட்டு பிளேட்டிங் பண்றாங்க. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே. கடைசியா டைமிங்கும் முடிஞ்சிருச்சு. டைமா இப்போ எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட டிஷ்ஷை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. அதுலயே நம்ம ஹீரோயின் நேற்றுக்கு நைட்டே செஞ்சு வச்சிருந்தாங்கல்ல ரைஸ் கப், அதை மேல மூடி வச்சுதான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட டிஷ்ஷை தான் நாங்கள் டேஸ்ட் பண்ண போறோம், ஹீரோயின் வந்து சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயின் அவங்க என்னெல்லாம் சேர்த்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா டெஸ்ட்டுக்காக சாப்பிட வருவாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு சாப்பிட சொன்னோடனே அவங்களுக்கு இதை எப்படிடா சாப்பிடுறது, எடுத்துட்டு சாப்பிடணுமா இல்லைன்னா இதை உடச்சு சாப்பிடணுமா டவுட்டா இருக்கு. ஹீரோயினும் இதை உடச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ கையில இருக்கக்கூடிய ஸ்பூனால அந்த மேல இருக்கக்கூடிய பவுலை உடச்சிட்டு உள்ள இருக்கதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. செம்மையா இருக்குன்னு சொல்லி ஹீரோவையும் சாப்பிட சொல்றாங்களா. ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஏய் பார்க்கவே நல்லா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது யுக்குன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு, எனக்கு ஒன்றும் இது வேண்டாம், இதெல்லாம் என்னால சாப்பிடவே முடியாதுன்னு. ஹீரோவும் சாப்பிட முடியல, சாப்பிடாத, ஜட்ஜ் பண்ணணுமே, அதனால நான் சாப்பிட போறேன்ப்பா அப்படின்னு எடுத்து வாயில வைக்கிறாங்களா. அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. யுக்குன்னு வேற வழி இல்லையே, அதனால எடுத்து வாயில வைக்கிறான். ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல ஃபீனிக்ஸை பார்த்த மாதிரி இருக்கு. ஃபீனிக்ஸ் பறவை கூடவே பறந்த மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே மயங்கி போயிடுறாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த டிஷ். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் சாப்பிட்டதே கிடையாது, வாயில போட்ட உடனே மெல்ட் ஆயிடுது அப்படின்னு யுக்குனே பாராட்டி பேச ஆரம்பிச்சிடுறான். ஆனா என்ன, இந்த டிஷ்ஷை விட என்னோட சமையல்காரங்க செய்யக்கூடிய டிஷ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த டிஷ்ஷை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வயசானவங்க கொண்டு வந்து அவங்க செஞ்ச டிஷ்ஷை கொடுக்குறாங்க. ஸோ அதையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவும் யுக்குனும் சாப்பிட்றாங்களா. அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ல இருந்து அப்படியே பறந்த மாதிரி இருக்கு. நிறைய நியூட்ரிஷன் ஃபுட் எல்லாமே இவ்வளோ டேஸ்டா, மருந்து சம்மந்தப்பட்டமான பொருட்கள் எல்லாமே எனர்ஜியை கொடுத்து இந்த அளவுக்கு அவங்கள எனர்ஜி பண்ணதே கிடையாது, அந்த அளவு நல்லா இருக்கு. ஸோ ஹீரோவுக்கெல்லாம் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால கடகடன்னு எடுத்து நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கும் டேஸ்ட் பண்ண கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுமே நிறைய சாப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்னடா நம்ம டிஷ்ஷை விட அவங்க டிஷ் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க தான் ஜெயிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டேஸ்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ மார்க் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. யுக்குன் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் மார்க் போட்டோம், அப்போ நீ டையா மாற்றி விட்ட. செகண்ட் டைம் நம்ம மார்க் போடும்போது அவங்களே அவங்க டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண வச்சு அப்போ நீ மார்க் போட வச்சு டையாக்கி விட்டுட்ட. இப்போ என்ன டெக்னிக்கை கொண்டு வர போறேன்னு கேட்கறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, சமையல்காரங்களுக்கு தான் சமையலோட டெக்னிக்கை பற்றி தெரியும், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே அவங்களுக்கு அதோட மார்க் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்கள ஜட்ஜ் பண்ணட்டும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட மார்க் என்ன அப்படின்றத மனசுல வச்சுட்டு கடைசியா 3 பேருமே கலந்து பேசி
கடைசி 30க்கு எத்தனை அப்படின்ற மார்க்கை போடுங்க. யாருக்கு ஜாஸ்தியான மார்க் வருதோ அந்த டீம் தான் வின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு 2 டீமுமே ஒத்துக்கிறாங்க. ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய டிஷ்ஷை அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஹீரோயினோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே மிங்கோட சமையல்காரங்களோட டிஷ்ஷை சாப்பிட்டோடனே ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் சாப்பிட்டதே கிடையாது, ஏன் டிஷ்லாம் இதுக்கு முன்னாடி நிற்கவே நிற்காது, நான் ப்ரெஷர் குக்கர்லாம் வச்சு சமைச்சேனே அதுக்கு முன்னாடியெல்லாம் இது நிற்கவே நிற்காதே அப்படின்ற மாதிரி செம்மையா அந்த டிஷ்ஷை புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி மிங்கோட ஆட்களுமே ஹீரோயினோட டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் அதை டேஸ்ட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கீழே வச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கு, ஏன் அவர் டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாருன்னு. மெங்கு தெரியல, அவர் இது வரைக்கும் எதையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்த மாதிரியே தெரியல. அவர் சமைக்கும் போது அவரோட டிஷ்ஷை ஜட்ஜ் பண்ணும்போது கூட நேத்தை கூட அவர் இந்த மாதிரி தான் பண்ணாரு, அவர் டேஸ்ட் பண்ணவே இல்லைன்னு. ஹீரோயினும் அவர் டேஸ்ட் பண்ணலன்னா எப்படி நமக்கு மார்க் போடுவாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நானும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். யாராச்சும் ஒரு ஆள் ஒரு லெவலுக்கு மேலே நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால எந்த ஒரு டிஷ்ஷையுமே சாப்பிட்டு பார்க்க முடியாது. அதுவும் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் சாப்பிட்டு பார்க்க முடியாது. நார்மல் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவர் சாப்பிடாம எப்படி நம்மளால மார்க்கை வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு அவரையே சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு கேட்க யுகன் சிரிச்சுட்டே சொல்றாங்க, நீ இதெல்லாம் ரூல்ஸ் போடும்போதே கேட்டிருக்கணும், நீ ரூல்ஸ் போடும்போது கேட்காம இப்போ வந்து கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு ஒரு லெவலுக்கு மேலே சமையல் திறமை வளர்ந்ததுக்கு அப்புறமா யார் சமைச்சு கொடுக்கறதையுமே அவனால சாப்பிட முடியாது. அவனுக்கா பசிச்சு அவனா சாப்பிட்டாதான் உண்டு, மற்றபடி யார் கொண்டு போய் கொடுக்கறதையுமே ரொம்ப அதிகமா அவன் சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ, இதையே நீ முதல்ல சொல்லலன்னு. யுக்குனும், அது எப்படி எனக்கு தெரியும், நீ அவங்களதான் மார்க் போட வைக்க போற அப்படின்றது எனக்கு இது தெரியாதுப்பா அப்படின்னு அவன் ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா 2 பேரால மட்டும்தான் மார்க் போட முடியும், ஒரு ஆளால மார்க் போட முடியல அப்படின்னா ஹீரோயினோட டிஷ்ஷுக்கு 20க்கு தான் மார்க் வரும், ஆனா இவங்க 30 கொடுக்கணும். ஸோ இதனால டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்கக்கூடியது ஹீரோயினோட டீம்ல. சோ ஹீரோ செம்ம காண்டாகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இல்ல அவங்களை எப்படியாச்சும் சாப்பிட வச்சே ஆகணும், எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு அவங்களோட எல்லா டிஷ்ஷையுமே எடுத்து ஒன்னா கலக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. யுக்கனும், உன்னோட குக்குக்கு கன்ஃபார்மா பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே கலந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும்னு நேரா அந்த வயசானவங்களோட டிஷ்ஷை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு பவுல்ல இதை வைக்கிறாங்க. உங்களோட நிலைமை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம பிரசன்டேஷன் பண்ணி ஒன்னொன்னா தனித்தனியா வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே ஒன்னா கலந்தா அதோட டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலி அவங்க எல்லாரை விட உங்களோட டிஷ் தான் செம டேஸ்டா இருக்க போகுது, ஸோ இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்றாங்களா. உடனேயே இந்த வயசானவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவங்க எப்போ சமையல் படிச்சாங்களோ அப்பத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொன்றையா போட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிகிட்டே சமைப்பாங்க. அப்போ அவங்களோட பாட்டி இப்படி ஒன்னொன்னையா போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எப்போ நீ சமையல் கற்றுக்கிறது, எல்லாத்தையுமே சேர்த்து போட்டேன்னா அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சூப் வச்சு அதை அந்த வயசானவங்களை குடிக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கவே மாட்டாங்க, அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணும்போது அது அவ்வளோ டேஸ்டாக இருந்திருக்கும். ஸோ அவங்க வளர வளர அவங்க பாட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு காலத்துல அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு செய்ய தெரியாதுல்ல, அதனால ஒவ்வொரு தடவையுமே செஞ்சு அவங்க பாட்டி செஞ்சதுக்கு மாதிரி டேஸ்ட்டை உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களால அந்த டேஸ்ட்டை உருவாக்கவே முடியல. ஸோ அவங்க சமைக்கிற டிஷ்ஷையே சாப்பிட்டு பார்க்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோயின் இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுனால அது மட்டும் இல்லாம இது பிரசன்டேஷன் மாடல்ல இல்ல, எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு என்னத்தையும் ஒன்று கலந்து கொண்டு வச்ச மாதிரி இருக்குது. இது வந்துட்டு அவங்க பாட்டி செஞ்சது கூட கொஞ்சம் கம்பேர் பண்ற மாதிரி இருக்குதா, அதனால சரி அப்படின்னு ஒரு லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே யுக்கனுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ இவன் சாப்பிடுறானா, எத்தனை வருஷம் கழிச்சு இவன் குக் பண்ணதை சாப்பிடுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே இருக்காங்களா. இந்த வயசானவங்க அதை சாப்பிட்டுட்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் எத்தனை வருஷம் கழிச்சு சாப்பிடுறேன் தெரியுமா, இதோட டேஸ்ட் எனக்கு என்னைக்குமே மறக்காது, நான் இந்த டேஸ்ட்டை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் நான் சமைக்கும் போது சாப்பிட்டு பார்த்து எனக்கு கடைசியா சமைச்சிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்றதே வெறுத்துடுச்சு. ஏன்னா நான் தேடின டேஸ்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு கடைசியா என் பாட்டி செஞ்சு தந்த டிஷ்ஷை நான் திரும்ப சாப்பிட்ட மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு பயங்கரமா அழுறாங்களா. ஹீரோயினும், உங்க பாட்டி எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுதான் இந்த டிஷ்ஷை செஞ்சிருக்காங்க, நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு தெரியல, சந்தோஷமா இதை சாப்பிடுங்க, எனக்கு நிறைய ஸ்கோர் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வயசானவங்க சொல்றாங்க, உனக்கு ஸ்கோர் போடணுமா, என்னோட பாட்டி சமையலுக்கே என்னால ஸ்கோர் போட முடியுமா, என் பாட்டியோட சமையல் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட், ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நீ கொண்டு வந்திருக்க, உனக்கு எப்படி நான் மார்க் போட முடியும், ஸோ நீ தான் ஜெயிச்ச. ஒரு சமையல்காரங்களோட எண்ணம்
என்னவா தெரியுமா இருக்கணும், நம்ம போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம டிஷ்ஷை எல்லாருமே சாப்பிடணும். சாப்பிட முடியாதவங்க கூட நம்மளோட டிஷ்ஷை சாப்பிடணும். அதுதான் அவங்களோட வெற்றியே. நீ அதை இன்னைக்கு பண்ணிருக்க. பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சமைச்சதை உடனே நான் சாப்பிட்டிருக்கேன். சோ இதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிடுறாங்களா. ஹீரோயினுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. என்னடா அவரோட தோல்வி அவர் ஏன் முன்னாடியே ஒத்துக்கிட்டாருன்னு. யுக்கனுக்கெல்லாம் இன்னும் கோவம் வந்துருச்சு. ஐயோ போச்சா இவன் என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு செம ஜாலி ஆயிடுச்சு. இப்போ எழுந்திரிச்சு வந்து சரி எல்லாருமே டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்தாச்சு, இப்போ நீங்க ஸ்கோர் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் தோத்து போயிட்டேன்னு சொன்னாலுமே அதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, ஸ்கோர் போடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட டீம் வந்துட்டு ஆப்போசிட் டீமுக்கு ஸ்கோர் போட்டிருப்பாங்கல்ல, அதை ரிவீல் பண்றாங்க. அதுல 27 மார்க் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் மார்க் 3 தான் குறைவு. இதை விட கம்மியா தானே ஹீரோயினோட டீமுக்கு ஆப்போசிட் டீம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சோகமா பார்த்துட்டு இருந்தா, ஹீரோயினோட டீமுக்கு 28 மார்க் போட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. என்ன எனக்கு 28 மார்க் போட்டிருக்காங்களா, நான் வின் பண்ணிட்டேனா அப்படின்னு மிங்கோட சமையல்காரங்களை பார்த்து தேங்க்யூ சொல்றாங்க. அவங்களும் நீங்க நல்லா சமைச்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த மார்க், நாங்க எங்களோட தோல்வியை ஒத்துக்கிறோம், நீங்க ரொம்பவே நல்லா சமைக்கிறீங்கன்னு ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதனால கை கொடுக்குறாங்களா. இது என்னதுன்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி தான் எங்களோட காலத்துல நாங்க ஒருத்தரை புகழ்ந்துப்போம், அதனால கை கொடுக்கறது எங்களோட வழக்கம் அப்படின்னு எல்லாருமே கை கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப என்ன அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்ட உடனே யுக்கனே கோவம் வந்துருச்சு. அது எப்படி எங்களோட தோல்வியை எங்களால ஒத்துக்க முடியும்? சரி இந்த போட்டியில வேணா நாங்க தோத்து போயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா எங்களுக்கு நீங்க தர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க தர வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்பேன், அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும்னு. ஹீரோவும் பரவாயில்ல இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கிறானே, அது என்னதுன்னு கேட்டா நீங்க ஹீரோயினை எனக்கு கொடுங்கன்னு கேட்டுடுறாங்க. இது கேட்ட உடனே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்னடா சொல்ற, நீ ஹீரோயினை கேக்குறியான்னு. ஹீரோயினும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, என்ன ஒரு பழைய கைதியா இவன் கூட்டிட்டு போறானா, டேய் ஒத்துக்காத ஹீரோ அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோயினை யுகன் பரிசா கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஹீரோ கண்டிப்பா கொடுக்க போறது கிடையாது. சோ அங்க என்னென்ன கலவரம் நடக்க போகுது, நம்ம ஹீரோ இதுக்கு என்ன முடிவு கட்ட போறாங்க, யுகன் வெறுங்கையோடு வீசிட்டு போவானா இல்லனா ஏதாவது பெரிய கலவரத்தை உண்டாக்கிட்டு போவானா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.